அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜகாத் கொடுக்கக்கூடியவர்கள் இவர்கள் எப்பொழுது ஜகாத் கொடுக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்வார்கள் தெரியுமா? ரப்பனா அப்சர்னா வஸமிஅனா ஃபர்ஜிஅனா நஅமல் ஸாலிஹா. எப்போ அறிந்து கொள்வாங்க? அவருடைய கால்கள் உணர்வுகள் இழந்த நிலைமையில், அவருடைய கைகள் உணர்வுகளை இழந்த நிலைமையில், அவருடைய நாவுகள் பேச்சை இழந்த நிலைமையில், அவருடைய உடம்புகளெல்லாம் உடம்பினுடைய சூட்டை இழந்த நிலைமையில் சக்கராத்தில் இருப்பான் தெரியுமா? அந்த சக்கராத்தில் வச்சு தான் விளங்கி கொள்வாங்க. ரப்பனா அப்சர்னா வஸமிஅனா ஃபர்ஜிஅனா நஅமல் ஸாலிஹா. அல்லாஹ் ஒரே ஒரு நிமிஷம் பிற்படுத்தியா அல்லாஹ் என்ற சொத்து முழுவதையும் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு வந்தது. இந்த உலகத்தையே தங்கமாக மாற்றி எல்லாருக்கும் தர்மம் செய்து வந்து விடுகிறேன். எப்போ யோசிப்பாங்க? எப்போ ஜக்காத்தினுடைய கடமை அவர்களுக்கு விளங்கும்? மிம்பரில் இமாம் சொன்ன உடனேவா? பயான்களில் இமாம்கள் சொன்ன உடனே ஜக்காத்தினுடைய கடமைகள் அவர்களுக்கு விளங்கும்? அப்போ விளங்காது, சக்கராத்தில் விளங்கும். மேலான சகோதர பிரியார்களே, காசு இருக்கும்போது யாரையும் மதித்தது கிடையாது. காசு இருக்கும்போது ஒரு ஏழைக்கு சலாம் சொன்னது கிடையாது. காசு இருக்கும்போது பெற்றோர்களை மதிச்சே கிடையாது. காசு இருக்கும்போது உறவினர்களை மதிச்சே கிடையாது. பெருமையாக வாழ்ந்திருக்கிறோம். காசு இருக்கின்ற ஆதங்கத்தில் வாழ்ந்திருக்கிறோம். காசு இருக்கின்ற ஆணவத்தில் வாழ்ந்திருக்கிறோம். எவ்வளோ பிரம்மாண்டமான திருமண வீடுகள், எவ்வளோ பிரம்மாண்டமான ஜனாசா வீடுகள், எவ்வளோ பிரம்மாண்டமான எங்களுடைய முக்கியமான நிகழ்வுகள், எவ்வளோ காசுகளை அள்ளி இறைச்சிருப்போம். எப்போ விளங்கும்? எல்லாத்தினுடைய பெருமதி எப்போ விளங்கும்? சக்கராத்தில் விளங்கும். சக்கராத்தில் வச்சு எங்களோட வாப்பாவை எப்படியாவது சுகமாக்கிறோம் என்று மகன் என்ன செய்வார்? ஒரு மாட்டை அறுத்து குர்பானி கொடுப்பார், ஒரு ஆட்டை அறுத்து குர்பானி கொடுப்பார், 10 விதவைகளுக்கு சமைச்சு கொடுப்பார். மேலான சோதனை பெரியார்களே, அல்லாவை ஏமாற்ற ஏழுமா? அந்த மாட்டை கொண்டு அல்லாஹ் உங்களை விட்டுருவானா? உங்களோட ரூஹை திரும்ப தந்துடுவானா? அல்லாஹ் கடைசி நிலைமையில ஏமாற்ற முடியுமா? மக்களை ஏமாற்றலாம், காசை கொடுத்து மக்களை ஏமாத்திடலாம். சக்கராத்தில் உங்களோட தர்மத்தை கொண்டு அல்லாவை ஏமாற்ற முடியாது. நீங்கள் தர்மம் செய்யக்கூடிய நேரத்தில் தர்மம் செய்திருக்கோம். யோசிச்சு பாருங்க, உங்களுடைய ஆடம்பரமான செலவுகளில் எத்தனை ஏழைகளுடைய பசி இருக்கு தெரியுமா? உங்களுடைய ஆடம்பரமான திருமண வீடுகளில் 50 பவுன் போட்டு திருமணம் முடிச்சு வைக்கிறீங்க, 100 பவுன் போடுகிறீர்கள். பிரம்மாண்டமான வீடுகள், பிரம்மாண்டமான வாகனங்கள், பிரம்மாண்டமான தொழில்கள், ஏற்பாடுகள், இப்படியெல்லாம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏற்பாடு செய்து கொடுக்கிறீர்களே. உங்களுடைய பிள்ளைகளுக்காக வேண்டி மாத்திரம் உலகத்தில் உழைக்கிறீங்களே. அல்லாஹ் தந்த சொத்து செல்வத்திலேருந்து ஏழைகளுக்கு கொடுக்க மறந்துட்டீங்க. எப்போ ஞாபகம் வரும்? சக்கராத்தில் ஞாபகம் வரும். சக்கராத்தில் ஞாபகம் வந்து என்ன செய்ய முடியும் உங்களால்? உலகத்தில் வாழும்போது நீங்கள் சரியான தர்மங்கள் செய்திருக்கணும். சக்கராத்தினோட கைகள் கால்கள் எல்லாம் உணர்வெல்லாம் இழந்து நாவுகளில் தண்ணீர்கள் ஊற்றப்படும், அல்லது பால் கொடுக்கப்படும், அல்லது கஞ்சி ஊற்றப்படும். இதனை நாவு ஏற்க மறுத்து விடும். நீங்கள் உழைச்ச சொத்து, நீங்கள் கோடீஸ்வரர், நீங்கள் பிரம்மாண்டமான வீடு வச்சிருக்கிறீங்க, பிரம்மாண்டமான வாகனம் வச்சிருக்கிறீங்க. உங்களுக்கு தரக்கூடிய அந்த உணவை நாவுகள் ஏற்க மறுக்கும் பொழுதுதான் உங்களுக்கு தெரியும், இந்த பிரம்மாண்டமான வீடுகள், பிரம்மாண்டமான வாகனம், இவ்வளோ பணம் எதுவுமே என்னை காப்பாற்ற முடியாது. இந்த ஏழைகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய தர்மம் தான் என்னை நிலையாக சுவர்க்கத்துக்கு கொண்டு போகும் என்பதாக சக்கராத்தில் உங்களுக்கு விளங்கும். செல்வந்தர்களை, காசு இருக்கின்ற ஆணவத்தில் உலகத்தில் ஆடாதீங்க. காசு இருக்கின்ற உங்களுடைய திருமண வீடுகளும் உங்களுடைய நிகழ்ச்சிகளும் பிரம்மாண்டமாக செய்யாதீங்க. ஜக்காத்தை சரியான முறையில் நிறைவேற்றுங்கள். ஜக்காத்தை சரியான முறையில் நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் கயாமத்துடைய நாளையில் உங்களுடைய சொத்துகள் அனைத்தையும் அல்லாஹ் நெருப்பில் போட்டு அதனை என்ன செய்ய உருக்கி உங்களுடைய தலைகளையும் உங்களுடைய முதுகுகளையும் என்ன செய்வான்? ஒரு பாரமாக சுமக்க செய்து விடுவான். யாருக்காக வேண்டி உழைக்கிறீங்க? இன்னொருத்தர் வாழ்கிறதுக்கா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் விட்டுட்டு போகிற வீடுகள், நீங்கள் விட்டுட்டு போகிற வாகனம், நீங்கள் விட்டுட்டு போகிற காசுகள், உங்களுடைய பிள்ளைகள் அதுக்கு பின்னால் வரக்கூடியவங்க தான் அனுபவிப்பாங்க. அப்போ உங்களுக்கு என்ன இருக்குது? உலகத்தில் ஓடி ஓடி சம்பாதிச்சிங்களே, காசுகளை கோடிக்கணக்கில் சேகரிச்சிங்களே, உங்களுக்கு என்ன இருக்கிறது? யாரோ ஒருத்தர் வாழ்கிறதுக்கு நீங்கள் ஏன் உழைக்க வேண்டும்? நீங்கள் ஏன் சொத்துக்களை அவ்வளோ சேகரிக்க வேண்டும்?
நீங்கள் சேகரித்த சொத்துகளிலிருந்து நீங்கள் கொண்டுட்டு போகிறது எது தெரியுமா? ஏழைகளுக்கு கொடுத்தீங்களே ஜகாத்துகள், ஏழைகளுக்கு கொடுத்தீங்களே தர்மங்கள், இதுதான் நீங்கள் கொண்டுட்டு போகிற சொத்து செல்வங்கள். வந்து பாருங்கள், கிராமப்புறங்களில் எத்தனையோ ஏழை பெண்மணிகள் திருமணம் முடிக்கலாம், ஒரு 2 பவுன் தங்கம் இல்லாமல் திருமணம் முடிக்கலாமல் 30 வயசு வரையும் வீடுகளில் இருக்கிறாங்க. ஒரு 5 லட்சம் ரூபா காசு இல்லாமல் திருமணம் முடிக்க முடியாமல் 30-32 வயசு வரையும் எத்தனையோ ஏழை குமர்கள் வீடுகளில் கண்ணீர் வடிக்கிறார்கள். ஆனால் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு 50 பவுன் நகை போடுகிறீர்கள், 50 லட்சம் 1 கோடி ரூபா பெறுமதியான திருமண வீடுகள் செய்கிறீர்கள். நீங்கள் செய்யக்கூடிய திருமண வீடுகள் எத்தனையோ ஏழை குமர்களுடைய கண்ணீர் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இதனை கட்டாயம் நீங்கள் சக்கராத்தில் அனுபவிக்காமல் மரணிக்க மாட்டீர்கள். கபரிலையும் அதற்குரிய தண்டனை இருக்கிறது, கயாமத் நாளிலையும் அதற்குரிய தண்டனை இருக்கிறது. ஆக அன்பார்ந்த செல்வந்தர்களே, அல்லாஹுக்காக நாம் கேட்டுக்கொள்கிறோம், உங்களுடைய ஜகாத்துகளை நிறைவேற்றுங்கள். இதில் கடைசியாக 2 விடயம் சொல்கின்றோம். ஒன்று, நீங்கள் ஹலாலாக சம்பாதித்த செல்வந்தர்கள் தான் நீங்கள் ஜக்காத்தை நிறைவேற்ற வேண்டும். அதே போல் ஹஜ்ஜு கடமை என்றால் ஹஜ்ஜு செய்ய வேண்டும், ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும். இன்னும் கொஞ்சம் செல்வந்தர் இருக்கிறார்கள், லோன் எடுத்து வட்டி எடுத்து பேங்கில் லோன் எடுத்து வியாபாரம் செஞ்சவர்கள். இவர்கள் சில செல்வந்தர் இருக்கிறாங்க, அவங்க தர்மமே செய்ய மாட்டாங்க. அது அவர்களில் நியாயம் இருக்கிறது. ஏனால் வட்டி எடுத்து வியாபாரம் ஆரம்பித்து கோடீஸ்வரர் ஆன சில செல்வந்தர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு வட்டி எடுத்த லோனின் மூலியமாக வந்த வியாபாரம் தர்மம் கொடுக்க முடியாது, ஹஜ்ஜு செய்ய முடியாது, உதவிகள் செய்ய முடியாது, ஜகாத் நிறைவேற்றப்பட முடியாது. அதனால் ஹராத்தில் சம்பாதித்த எந்த செல்வந்தர்களும் எந்த விதமான உதவிகளும் செய்ய தேவையில்லை. ஹலாலாக சம்பாதித்த செல்வந்தர்கள், கோடீஸ்வரர்கள், சீமான்கள், அல்லாஹுக்காக வேண்டி உங்களுடைய தர்மம் எது தெரியுமா? உண்மையான உங்களுடைய சொத்து செல்வம் எது தெரியுமா? நீங்கள் உலகத்தில் கொடுக்கக்கூடிய அந்த தர்மமாகத்தான் இருக்கிறது உங்களுடைய சொத்து செல்வங்கள். நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் பள்ளிவாசல்களால் உங்களுக்கு ஜனாசா கொண்டு போகக்கூடிய வாகனம் ஃப்ரீயாக தருவார்கள். பள்ளிவாசலாக எவ்வளோ காணி பூமிகள் வச்சிருந்தாலும் பள்ளி வாசல்களால் உங்களுக்கு அந்த அடக்கம் செய்யக்கூடிய நிலத்தையும் ஃப்ரீயாகத்தான் தருவார்கள். நீங்கள் எவ்வளோ பூமிகள் வச்சுருந்தாலும் உங்களோட பூமிகள் அடக்கம் செய்யப்பட மாட்டீர்கள். எவ்வளோ வாகனம் வச்சிருந்தாலும் உங்களோட வாகனத்தில் ஜனாசா கொண்டு போகப்பட மாட்டீர்கள். அதனால் செல்வந்தர்களே, அல்லாஹுவை பயந்து நீங்கள் சரியான முறையில் ஜகாத்தை நிறைவேற்றுமாறு வேண்டிக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.